விஜயை எதிர்க்கக்கூடிய அறுவடை சீசன். இந்த அறுவடை சீசனில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கி தான் நடக்குது. கைல்வெளியுடைய தங்கை பேரில் ஒரு 60 ஏக்கரா சாத்தாங்குளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்திரம் நான் டாக்குமெண்ட் நான் தரேன். சாட்டைக்கு ஏவா வேலு பணம் கொடுத்து விஜய் பேச சொல்கிறார், நேரு பணம் கொடுத்து பேச சொல்கிறாரு, அவருக்கும் பணம் கொட்டுது. அப்போ விஜயை சீமான் பேசுனா சீமானை பிஸ்மி பேசத்தான் செய்வார். ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிகிற பொழுது சீமானும் ஒரு வைகோவாக தேடப்படுவார் அரசியல். திமுக என்றைக்கும் பாஜகவோட சேராது. அது தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு சமம். சொந்த பம்பர சின்னத்தில் ஒரு சீட் ஜெயிக்க முடியும். புதிய ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் வைகோ. யாரால? திமுக தொண்டனால. திமுகவை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பார்லிமெண்ட் டைகர் காமெடி பீஸா போச்சு. தனுஷுக்கு விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு தனுஷுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. தனுஷுக்கு ஆசை வந்ததோடு மட்டுமில்லை, லெஜெண்டு சரவணாவுக்கும் ஆசை வந்துருச்சு. முதல் நிறைய பணம் கொட்டிச்சு, திமுகவை ஏற்று கேட்கல. திமுக தேர்தலுக்கு கொட்டி கொடுத்தது. அதற்காக இப்போ திமுகவாகவே இருக்கிறார். சனாதனத்தை கைவிட்டார். உளுந்தூர்பேட்டை மாநாடு 17 மாநாடில் சமஸ்கிருத சத்தம் கேட்குது. ஒரு சிறுத்தை வரமாட்டான். அரசியல் தெரிஞ்ச சிறுத்தை பூரா எங்கே போயிடுவான்? தாவேக்க போயிட்டான். இவரையே காப்பாற்றிக்க முடியல, இவருடைய திமுகவை காப்பாற்ற. அவங்க அப்பா தான் காவிரி காய்ந்து போனதுக்கு காரணம். 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத குற்றவாளி கருணாநிதி. விஜய் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது. ஏன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடகா, விபி சிங் அமைத்த நடுவர் மன்றத்தை மதிக்காத கர்நாடகா, மேகதாது அணைக்கு மணலை இங்கிருந்து போனது. அப்போ சில்லற க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா சார்? க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்கிறது தானே சார். நான் என்ன கடையில் 500 மீட்டர் வந்து 200 மீட்டருக்கு ஆகிட்டாலும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை க்ளோஸ் பண்ணுறாங்க? புது அடுத்த கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க சார். இல்லை இப்போ ஏதோ தனியார் மயமாக்குறதில்ல அந்த மாதிரி இப்போ பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆமாம், தனியார் மயமாக்குனா அரசு கஜானாக்கு வர போனால் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? தனியார் இண்டிவிஜுவல் போகும். அப்புறம் இதெல்லாம் எதை நோக்கி போகுது? இதெல்லாம் வந்து அரசு மீது இருக்கக்கூடிய அந்த பழி சுமைகள் குறைத்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு தனியார் மயமாக்கி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலான்னு ஒரு முறை இருக்கலாம்ல, புதுசாக ஒரு திட்டங்களை கொண்டு வரலாம்ல. இது அரசு கையில் இருக்கும்போது தானே இது அரசு வந்து வருவாய்க்காக மிக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பார்வையில் பார்க்கலாம்ல சார். ஊழல் அதில் அதிகமாக நடக்குது, சாராயம் மூலம் குறைக்கலாம்ல தனியார் மயமாகும்போது. நீங்கள் குழுவிற்கு செயலாளர் பேசாமல் தாவேக்கால சேர்ந்துடலாம். இல்லை சார், கேள்வி இருக்குது சார். இல்லைங்க, கேள்வி எல்லாத்துக்கும் தான் கேள்வி இருக்குது. உலகத்தில் கொலை குற்றவாளி நான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறதே இல்லை. நான் கொலை செஞ்சேன்னு எந்த குற்றவாளியும் ஒத்துக்கலை. பல பேர் தூக்கில் போட்டிருக்கான், பல பேர் லைஃப் போட்டிருக்கான். நீதிபதி பார்ப்பார் இவன் கொலை பண்ணானா கொலை பண்ணலையா. ஒரு கொலை கேஸ் ஒரு கோர்ட்டில் உண்மையாக நான் செய்தி சொல்கிறேன், நடந்துட்டு வந்திருக்கு. அப்போது நீதிபதி அந்த குற்றவாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு செய்தியை உருவாக்குறார். என்ன உருவாக்குறாருன்னா, இறந்து போனவன் நீதிமன்றத்துக்கு வர்றாங்கிறார். யாரு? நீதிபதி ஒரு செய்தியை உருவாக்குறார். எல்லாரும் வாசலை பார்த்துட்டு இருக்காங்க, கொலைகாரன் வாசல் பக்கமே பார்க்கல. அப்போ நீதிபதி சொன்னாராம், நான் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாரும் செத்து போன ஒருவேளை கொலை செய்யல போல் இருக்கு, அதனால வந்தாலும் வருவான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கொலைகாரன் கேட்டு பக்கமே திரும்பல. ஏன்? நம்ம தான் கொண்டு புதைச்சிட்டோமே, அவன் எப்படி வருவான்? இவன் தான் உண்மையான குற்றவாளி, தூக்கில் போடுனாராம். அதே போல் இவர்கள் ஊழல் பண்ணுவதற்கு என்னென்ன வேலை? தனியாருக்கு போனாலே ஊழல் தானே சார். அரசு சம்பாதிக்கிற பணத்தை தனியாருக்கு தள்ளி விட்டால் அது ஊழலாக நியாயமா? நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கதை எப்படி முடிஞ்சது தெரியுமா? அரசு மதுபான ஆலை கொள்கையை தனியாருக்கு தள்ளி விட்டார்.
இதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு தான் நிரூபிக்கப்பட்டது. தனியார்கிட்டருந்து அரசுக்கு போகுமா, அரசுக்கு தனியாருக்கு போகுமா? அப்போ அரசிடம் இருந்த மதுபான கொள்கைகளை தனியாருக்கு நீங்கள் தாரை வார்த்ததனுடைய பின்னணியில் பல மதுபான ஆலை அதிபர்கள் பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்கான். அதுதான் வழக்கு நிரூபிச்சுட்டான். கொடுத்தது எங்கே போச்சு இது எல்லாமே பாஜக தெரியாமல் நடக்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. பிரதமர் வேட்பாளர் பேசப்படுறது நடந்தது. டெல்லியை பிடிச்சாச்சு, பஞ்சாபை பிடிச்சாச்சு, குஜராத்தில் 20% வாக்கு வந்துருச்சு. அப்படியே குஜராத் வழியாக யூபிக்கு போகிறாங்கன்னா முடிஞ்சு போச்சா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாகிறார். சாராய கடை தனியாருக்கு போனால கண்டிப்பாக இப்போ 50,000 கோடி வியாபாரம் 2 மடங்காகும். எவ்வளோ ஆகும்? 1,00,000 கோடி ஆகும். 50,000 கோடி யாருக்கு போகும்? தனியாருக்கு போகும். இந்த கட்டமைப்பு தான் உருவாக்குறாங்க. ஜெயலலிதா காலத்தில் தனியார் அடித்த கொள்ளையை அரசே சாராய விற்குமையா? இந்த பணம் அரசுக்கு வரும். இதுக்காக ஜெயலலிதா உருவாக்கினார். ஜெயலலிதா உருவாக்கி ஆலை முதலாளிகளிடமிருந்து டாஸ்மார்க்கு வர்றதுக்கு நீங்கள் 10% கமிஷன் வாங்கினார். 50,000 கோடி ரூபாய் பர்ச்சேஸை சைலண்டாக 10% 5,000 கோடி வருஷத்துக்கு கொடுத்தான். அரசுக்கு ஒரு 30% வருவாய் கிடைச்சிது. இப்போ இதெல்லாம் எங்கே போக போகுது? தனியாருக்கு போக போகுது. அப்போ யார் தனியாருக்குன்னா யாருக்கு போக போகுது? மாமனாருக்கு போக போகுது, மார்ட்டினுக்கு போக போகுது. இதுதான் நடக்க போகுது. சார், இப்போ வந்து திமுக அதிமுக பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம். இன்னொருத்தர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி யாருமே பேசுகிறா, நாம் பேசுவோம் சார். தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற நீதிபதியிலே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானை வந்து அவதூறாக பேசின வழக்கில் யூடியூபர் பிஸ்மியை வந்து கைது பண்ணியிருக்காங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிஸ்மி விஜய்கிட்ட பணம் வாங்குறாரு. விஜய் பிஆரோ ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட பணம் வாங்குறாரு. அது அவர் சினிமா ஆட்கள் எப்பவுமே சினிமா யூடியூபர் பூராமல் விஜயுடைய சம்பளப்பட்டியல் இருக்காங்க. அப்போ விஜயை சீமான் பேசுனா சீமானை பிஸ்மி பேசத்தான் செய்வார். இதெல்லாமே எழுதப்பட்ட ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி அரசியல்வாதியாக மாறி போயிட்டார். நீதிமன்றங்கள் அவரை பெருமைப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவருடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கையை தெரு தெருவாக விற்றுவிட்டார். இது விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 7% 3% ஆகிப்போச்சு. இப்போ திமுகவுக்காக வேலை செய்கிறார். இப்போ கூட ரீசெண்டாக நடந்தல ஒரு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா சீமான், நயனா நாகேந்திரன், திமுக இவங்க 3 பேரும் ஒரே மேடையில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து சீமான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சூழலில் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நயனாரை வந்து மாமான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நயனாரை வந்து ஒரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காரு சார். இவங்க 3 பேரோட கூட்டணி உருவாகிற வாய்ப்பு இருக்காதுண்ணா? இல்லை, திமுக என்றைக்கும் பாஜகவோட சேராது. அது தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு சமம். ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் நம்பி தான் திமுகவே இருக்குது. பாஜகவோடு சேர்ந்தால் திமுகவுக்கு திமுகவே வெட்டி அவர்களே உள்ளே விழுந்து அவர்களே மண்ணை போட்டதை போல் ஆயிடும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. சீமான் சார் வரா சார்? சீமானுக்கு கட்சியே அழிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு பணம் பல கோடி கொட்டுது, பல கோடிகள் கொட்டுது. இந்த கோடிகளை குவித்து கொண்டு சுகமாக வாழ அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போவே கைல்வெளியுடைய தங்கை பேரில் ஒரு 60 ஏக்கரா சாத்தாங்குளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்திரம் டாக்குமெண்ட் நான் தர்றேன். இப்படி சீமா கோடிகளில் தாண்டி 1000 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு. அவருக்கு அரசியல் என்பது ஒரு பணம் காய்க்கிற மரம். சாட்டைக்கு ஏவாவேலு பணம் கொடுத்து விஜய் பேச சொல்கிறாரு, நேரு பணம் கொடுத்து பேச சொல்கிறாரு. அவருக்கும் பணம் கொட்டுது. அப்போது இந்த சீசன் அறுவடை சீசன், விஜயை எதிர்க்கக்கூடிய அறுவடை சீசன். இந்த அறுவடை சீசனில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுதான் நடக்குது. ஆக அடுத்த இன்னொரு 5 வருஷத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிகிற பொழுது
சீமானும் ஒரு வைகோவாக தேடப்படுவார் அரசியல். இதுதான் காசு வாங்குறாரு, அதுக்கு பதிலாக ஒரு சீட் வாங்கியிருக்கலாம்ல. காசு வாங்குறான்னு சொன்னீங்க, திமுக வந்து காசு வாங்குறாரு, அதுக்கு பதிலாக ஒரு சீட் வாங்கலாம்ல. அதுக்கு தானே ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் சீட்டு வாங்க மாட்டார். ஏன்னா ஒரு சீட் 2 சீட் கூட வாங்க மாட்டார். இப்போ அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா இருக்கிற 1% 1% ஓட்டும் போயிடும். இருக்கிற இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு பிரபாரம் கட் அவுட்டை போட்டு இருந்தால் தான் வசூலாகும். பிரபாரம் கட் அவுட்டும் தமிழ் தேசிய அரசியலும் திமுக பேசவே கூடாது. அது கெட்ட வார்த்தை. பிரபாகரன் கெட்ட மனிதன், தமிழ் தேசிய கெட்ட வார்த்தை. பணம் தர நீ கூவிட்டு, அதுதான் அவர்களுடைய அசைன்மெண்ட். இப்போ கூட கரூர் அந்த அரசு பணி நியமனத்துக்கு எதிர்த்து நாம் தமிழர் தான் நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. அப்போ இதுவும் நீங்கள் சொல்கிற திமுக பின்னணி தான். திமுக இப்போ இவருடைய ரிமோட் சுவிட்ச் யாருன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர், முன்னாள் எஸ்எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச் சந்திரசேகர் தான். 50 கோடி ரூபா தேர்தலுக்கு முன்பே ஒரு பெருந்தொகை, அது 50 இருக்கலாம் 100 இருக்கலாம், வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அதற்காக அவர் வேலை செய்கிறார். அதுதான் சீமானுடைய அசைன்மெண்ட்டு. சீமான்கிட்ட இருந்த ஏகலைவன், களஞ்சியம், இப்படி பல பேர் எங்கே போயிட்டாங்க? கிளம்பி அரசியல் விட்டே போயிட்டான். காளியம்மாலாம் கிளம்பி போச்சு. இப்போ இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை, பாக்யராசன் 3 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் செய்தி தொடர்பாளர்கள் வச்சு இதுதான். அப்போது சீமானுடைய 7% இருந்த வைகோ பம்பரத்தில் நின்று கூட 2 பேர் ஜெயிக்க முடியாத சூழலுக்கு வைகோ மறக்கடிக்கப்பட்டு விட்டார். தமிழக அரசியலிருந்து துடைத்தெறியப்பட்டு விட்டார். சொந்த பம்பர சின்னத்தில் ஒரு சீட் ஜெயிக்க முடியல. உதயசூரியன் ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் வைகோ. யாரால? திமுக தொண்டனால. திமுகவை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பார்லிமெண்ட் டைகர் காமெடி பீஸாக போச்சு. என்ன பேசுகிறாருன்னு தெரியல. தாவேக்கா வந்ததுக்கப்புறம் மீண்டும் தாவேக்கா கூட்டணிக்கு வந்து மீண்டும் எழுத வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தாவேக்காவுக்கு வந்தாலும் சரி, திமுகவுக்கே போனாலும் சரி, வைகோவுடைய வரலாறெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1% வாக்குகள் கூட அவரால் தனித்து நின்று வாங்க முடியாத அளவுக்கு இன்னொரு தேமுதிகவாக போய் இப்போ அவர் மதிமுகவாக இருக்கார். இதே பட்டியலில் கூடி சீக்கிரம் சீமானும் இணைந்து கொள்வார். இப்போ சீமானை தொடர்ந்து இப்போ தனுஷு கூட இப்போ அரசியலுக்கு வரதான் நினைக்கிறாங்க. இது ஒருவேளை விஜய்க்கு எதிரான வாக்கு வங்கிகளை சரிவு பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியாக இருக்குமா திமுக? ஒருவேளை திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லை. தனுஷுக்கு விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு தனுஷுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. தனுஷுக்கு ஆசை வந்ததோடு மட்டுமில்லை, லெஜெண்டு சரவணாவுக்கும் ஆசை வந்துருச்சு. அண்ணாச்சியும் வர முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு 500 கோடி ரூபாய் இறக்கி போட்டு பார்ப்போம். தொகுதிக்கு 234 தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் தேர்தல், அடுத்த தேர்தலுக்குள்ளே 234 தொகுதி வேட்பாளர் எழுதி கட்சியை பதிவு பண்ணி முதலமைச்சர் வேட்பாளராக தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க. ஆமாம் 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 அதுக்கான ஆலோசனை கடுமையாக பண்ணிகிட்ருக்கார் லெஜெண்டு சரவணா. ஏன்னா விஜயே வரும்போது நாயாக வர முடியாது. விஜய் என்ன கார்கில் வாரில் கலந்து கொண்டவரா, இல்லை ஈழப்போரில் கலந்து கொண்டவரா? இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபேன் ஃபேஸ் இருக்குல்ல, ரசிகர்கள் தானே சார். ஏன் அதே ரசிகர்கள் ஏன் லெஜெண்டுக்கு வர மாட்டாங்களா, தனுஷுக்கு வர மாட்டாங்களா? இப்போ கம்மி, கொஞ்ச நாளில் பெருசாகும். கொஞ்ச நாளில் ஜெயலலிதாவை தோற்று போலியா? எம்ஜிஆர் கட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து அந்த மாதிரி டெபாசிட் போலியா? ஜெயலலிதாவுக்கே டெபாசிட் போகும்போது விஜய்க்கு டெபாசிட் போவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார், கருணாநிதி தோற்கடிக்கப்பட்டார். வெற்றியோடு மரணத்திற்கு போனவர் எம்ஜிஆர் தான். வெற்றியோடு வாழ்நாள் முழுவதும் தோல்வி என்பதை அறியாத ஒரு நபர் அரசியலில் எம்ஜிஆர் தான். அதற்கு பிறகு வந்த அத்தனை பேரும் அண்ணா தோற்று போயிருக்காரு. விஜய் தோற்று போவதற்கெல்லாம் நாளெல்லாம் ஆகாது. தோற்பதோடு நின்றால் பரவாயில்ல, சிறைக்கு போகாமல் இருந்தால் அவர் தப்பித்து கொண்டாருன்னு எடுத்துக்கலாம்.
சார் இப்போது திருமாவளவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கோம். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம். அவங்க ஏதாச்சும் தவறு செஞ்சால் நாங்கள் அதை எதிர்த்து கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி நிறைய தவறுகள் எல்லாம் நடந்திருக்கு. அதை எதிர்த்து ஏன் எதுவுமே கேள்வி கேட்காம இப்போ வந்து நான் வெளிப்படையாக கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அன்னைக்கு கேட்காததுக்கு திமுக அதிகாரத்தில் கோடிக்கணக்காக பணம் கொட்டிச்சு. எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் சிந்தனை செல்வனுக்கும் ரவிக்குமாருக்கும். இப்போ அந்த கொட்டிய பணத்துக்காக விசுவாசமாக இருக்கார். கொட்டிய பணம், கொடுத்த பணம், தேர்தலுக்கு கொடுத்த பணம் முதல் நிறைய பணம் கொட்டிச்சு. திமுக ஏற்று கேட்கல. திமுக தேர்தலுக்கு கொட்டி கொடுத்தது. அதற்காக இப்போ திமுகவாகவே இருக்கிறார். தமாகவில் அமைச்சராக இருந்தாலும் அந்த பழைய விசுவாசம் அதை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் மாட்டிக்கொண்டார். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அந்த விசுவாசம் யாருக்கு சார் இருக்கும்? தாவேக்கா இருக்குமோ திமுக? தாவேக்காக இல்லை. தாவேக்கு வாக்கே விசிக்காக வாக்கே இல்லை. அது பூரா தாவேக்காக்கு போயிடுச்சு. அதனால் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராட வேண்டியிருக்கு. சனாதனத்தை கைவிட்டார். உளுந்தூர்பேட்டை மாநாடு 17 மாநாடில் சமஸ்கிருத சத்தம் கேட்குது. ஒரு சிறுத்தை வரமாட்டான். அரசியல் தெரிஞ்ச சிறுத்தை பூரா எங்கே போயிடுவான்? தாவேக்க போயிட்டான். அதனால் அவரும் ஒரு வைகோவாக எதிர்காலத்தில் அறியப்படுவார். அது ஒரு ஆளூர் ஷானவாஸ் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி இல்லை, திமுக விட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியா கூட்டணி இல்லை. அதே மாதிரி பாஜக பி டீம் தாவேக்காங்கிறாரு. கூட்டணியில் இருந்துக்கிட்டே இன்னும் அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் ஏன்? அவர் திமுகவுடைய விசுவாசி. அவர் ஆளூர் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபம். ஆமாம், அதாவது தாவேக்கால 2 வாரிய தலைவர் கொடுப்பதாக இருந்தது. இப்போ அது இல்லைன்ட்டாங்க. அந்த கோபம் ஆளூர் ஷானவாஸுக்கு. அதை வெளிக்காட்டுறோம். அதான் சார், இது என்ன கேள்வி வருதுன்னா, இப்போது திமுகவில் இருக்கக்கூடியவங்க தாவேக்கால பாதி பேர் இருக்காங்க. இருந்தாலுமே எங்களுடைய விசுவாசம் வந்து திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்க தாவேக்கால இணைஞ்சு திமுகவுக்கு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல? இல்லை, அதாவது தாவேக்காவை பொறுத்தவரை விசிக்கு அத்தனை பேரும் தாவேக்கா போயிட்டான். இவரையே காப்பாற்றிக்க முடியல. இவருடைய திமுகவை காப்பாற்றுவார். திருமாவுடைய நிலைமை அப்படித்தான். இத்தனை ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்து சமஸ்கிருத மந்திரம்லாம் ஓதலை. 1,00,000 பேருக்கு சமஸ்கிருத பேரை தமிழ் பேரை மாற்றினார். இப்போ தமிழ் பேரை சமஸ்கிருத பேராக மாற்றிட்டுருக்கார். அப்போ அவரை காப்பாற்றுறதுக்கே போராட வேண்டியிருக்கு. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. ஸ்டாலின் இருக்காங்கல்ல சார், ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து காவிரி, அதாவது மேகதாது அணை விஷயமா வந்து கர்நாடக முதல்வரை நேரில் பார்த்து சந்தித்து பேசக்கூடாது அப்படின்னு நேரடியாக சொல்கிறாரு. ஏன் சார் பேசக்கூடாது? இல்லை, அவர் இதை ஏன் ஸ்டாலின் எதிர்க்காரு? இல்லை, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் காவிரி காய்ந்து போனதுக்கு காரணம். காவிரி அவர் 74 ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை ராஜதானிக்கும். அதை 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத குற்றவாளி கருணாநிதி. 2வது, நீங்கள் ஆற்றுல மணலே இல்லை, பாறை தான் இருக்குது. 100 TMC தண்ணி எங்கே போய் கிடக்குது? கடலில். மணல் இருந்தால் போய் சேர்றதுக்கு 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். பாறை இருக்கிறதுனால சில மணி நேரத்தில் கடலில் போயிடும். அப்போது இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை. மடையன் தமிழனாக இருக்கிறதுனால இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். மடையன் தமிழனாக கேரளாக்காரன், ஆந்திராக்காரன், கர்நாடகாரன் இருந்தால் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு. தமிழன் முட்டாள், மூடன், அரசியல் தெரியாத பையன், 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், சினிமா தேட்டரில் நசுக்கி செத்து போகிறவன், இப்படி ஒரு கேவலமான இனம்தான் தமிழன். அதனால் குற்றவாளிகளே இப்போ வக்கீலை மாறிட்டான். குற்றவாளிகளை திமுகனால தான் காவிரியை பொய்த்து போனது. முதல் நாள் மூப்பனார் பிரதமர் அந்த காவிரி கடைமடை வர நீர் ததும்பி போகும். தஞ்சாவூருக்கார மூப்பனார் பண்ணையார் இரவோடு இரவாக விரிபிடித்த கன்னட தேவகவுடா, விரிபிடித்த கன்னட.
அந்த கன்னடரை பிரதமராக அமர வைத்த அழகு பார்த்த 2 குற்றவாளிகள் தான் முரசொலி மாறனும் கயவன் கருணாநிதியும். இந்த கருணாநிதியினுடைய வாரிசுக்கு இதெல்லாம் சொல்லுவதற்கு தகுதியே இல்லை. கேரளாவாக இருந்தால் கருணாநிதி குடும்பம் தப்பி ஓடி இருக்கணும் ஆந்திராவுக்கு. இங்கே எவனுக்கும் அறிவு இல்லை, எவனுக்கும் அரசியல் தெரியல, எவனுக்கும் வரலாறு தெரியல, எவனுக்கும் விஞ்ஞானம் தெரியல, பூகோளம் தெரியல. அதனால் இந்த நோயாளிகள் என்ன நோயாளிகள் மக்களுக்கு தெரியும். நோயாளியெல்லாம் தமிழ்நாட்டை நோயாளி ஆக்கிட்டான். இது ஸ்டாலினுடைய சத்தம் யாரும் திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லை. நான் தான் இதை முதல்ல பதிவு பண்ணேன். விஜய் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது. ஏன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடகா, விபி சிங் அமைத்த நடுவர் மன்றத்தை மதிக்காத கர்நாடகா, காவிரி மேலாண்மை வாரியம் எல்லாம் உச்ச நீதிமன்ற கண்ட்ரோல் இருக்கிற ஆணையங்கள், அதை மதிக்காத கர்நாடகா. டிஜிபிகிட்டேயே நியாயம் கிடைக்கல உங்களுக்கு. எங்கே டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், 1 லட்சம் போலீஸுக்கு அவர் தான் பெரிய அதிகாரி, அவர்கிட்டயே நியாயம் கிடைக்கல. ஏட்டையாட்ட போனால் நியாயம் கிடைக்குமா? சிவகுமார் ஏட்டையா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே நியமிச்ச ஆணையம் தான் 3 ஆணையங்கள். இங்கெல்லாம் முட்டா பயலுக, எவனுக்கு அரசியல் தெரியல, வரலாறு தெரியல. அதனுடைய விளைவு எதோ நடக்குது. இப்போ இந்த டெல்டா விவசாயிகளுக்கு இந்த நீர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தாவேக அரசு இதை எப்படி கையாளணும், இதை சரி பண்ணுறது? ஒன்றும் கையாளாது. இதுக்கெல்லாம் வழிமுறைகள்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது சார், உச்ச நீதிமன்றத்தில் 3 உத்தரவு தயாராக இருக்குது. இதை மத்திய அரசு செய்யாது. இவர்கள் திருடுவதை மறைப்பதற்கு மத்திய அரசை எதிர்க்க முடியாது. இப்போ இவ எப்படி தண்ணி வரும்? கண்ணீர் தான் வரும். தமிழ்நாடு பாலைவனமாக போகும். தமிழ்நாடு காவிரி வெடித்து பாலமாக இருக்கும். கூடிய விரைவில் ராஜஸ்தானை போல, மத்திய பிரதேசை போல அதாவது மும்முறை விளைந்த தஞ்சை டெல்டா காஞ்சி, அதாவது நிலமெல்லாம் வெடித்து பாலைவனமாக ஒரு 100 ஆண்டில் போய். சார் அது எப்படி சார் சொல்ல முடியும்? முன்ன திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் எல்லாமே கொள்ளையடிச்சாங்க, கனிம வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு தடை போட்டிருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் கேரளாவுக்கு இதுமாரி வராதுன்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா சார்? எப்படி சார் நம்மளுக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி? இல்லைங்க, அதாவது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு வண்டி கேரளா, அதாவது இதெல்லாமே தற்காலிகம். இதெல்லாமே தற்காலிகமாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல முடிவு தானே சார்? இல்லை, நல்ல முடிவுன்னு இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போது கேரளா கர்நாடகாவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தான் மேகதாது அணைக்கு மணலை இங்கிருந்து போனது. அப்போது இதெல்லாம் அதிரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இப்போது இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டாக தான் இது பார்க்கப்படுது. இதெல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டெண்டு தான். தாவேகா செய்கிற அரசியல் ஒரு தூய்மையான அரசியலாக தெரியல. இதெல்லாமே ஒரு சினிமாவில் நடிப்பாங்கள்ல, விஜய் கத்தி படத்தில் கொக்கோ கோலா நீரே கொடுக்கூடாதுன்னு நடிக்கிறார். அந்த படம் முடிஞ்சோன்னே அடுத்த ஷூட்டிங் கொக்கோ கோலா விளம்பரத்தில் 5 கோடி ரூபா வாங்கிட்டு நடிக்கிறார். இதுதான் அவருடைய மனநிலை. அப்போ இவர்கிட்ட என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அறிவு உள்ளவனுக்கு தெரியுது, அறிவு இல்லாதவனுக்கெல்லாம் புரிச்சு சொல்லி விளங்க வைக்க முடியாது. நீங்கள் ராஜகிரன்ட்ட போய் கேட்குறான், ராமராஜ் வேட்டி 1 கோடி ரூபா தரேன் வேட்டி விளம்பரத்தில் நடின்னு, வேட்டியை கம்மியாக விலை கூடியா, நான் நடிக்க வேண்டான்ட்டான். அப்போது ராஜகிரண் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலான்னு. ஏன் 2 வேஷம் போட மாட்டான்? 1 கோடிங்க சாதாரண காசு இல்லையே. எனக்கு வேண்டாங்க, வேட்டிக்கு 10 ரூபா கம்மியாக கொடு. வேட்டி கட்டுற பூரா யார்? தமிழன் அல்ல, உழைக்கிறவன்.
நம்மள யார் வேட்டி கட்டுவான், காசே இல்லாத லுங்கி கட்டுவான், அழுக்கானாலும் தெரியாது, 10 நாள் துவைக்காமல் இருந்தாலும் இருப்பான். எனக்கு பல வேட்டி கருப்பாக தான் தெரியும், பாரு போய் பாரு. விஜய் அப்படியெல்லாம் செய்யவே இல்லையே. அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. நன்றி சார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு பேட்டியில் இணைவோம் சார். நன்றி, வணக்கம்.